சிதைக்க உணவை மருந்தே உணவு. பல் பராமரிப்பில் நம்ம எப்போதும் சொல்கிறது வந்து இயற்கையோட இணையணும் அப்படிங்கிறதால வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி, அரசங்குச்சி வச்சு நம்ம நல்லா பல் துளக்கணும் அப்படின்னா பல் எல்லாம் பலமாக இருக்கும், ஈர்கள்லாம் பலப்படும் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. இதே இன்னொரு சின்ன விஷயம் சொல்லலாம். இது ஏன்னா இந்த வேப்பங்குச்சி இந்த மாதிரி குச்சிகளை வச்சு பல் வளர்க்கும் போது ஒரு சிலருக்கு வந்து அங்கங்கே ஈறுகளில் வந்து ஆரம்பத்தில் அதை நல்லா தட்டி இதெல்லாம் கடிச்சு செய்யும் போது அந்த கசப்பு பிடிக்காம கூட போகலாம், சிறு குழந்தைகள் வந்து யூஸ் பண்ணாமல் கூட போகலாம். சின்ன விஷயந்தான். இலையை எடுத்துட்டு நல்லா சுருட்டிட்டு அதை வந்து வாயில வச்சு அது ஃபுல்லாக இங்கேருந்து இங்கே ஆரம்பிச்சு எல்லாமே கடிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கடிச்சிட்டே இருக்கிறதாலே அது ஒரு ப்ரஷ் மாதிரியே ஆகிடும். அதனால அந்த சாரையும் நம்மளறியாம துப்பில்லாம் அது நம்மளறியாம உள்ளார போனாலும் சரி அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த இலையை சுருட்டிட்டு வாயில வச்சு நல்லா கடிச்சிட்டே இருக்கும் போது ஃபுல்லாக கடிச்சிட்டே இருக்கும் போது அந்த இலையில உள்ள சாறு நம்மளோட வாயில உள்ள அவ்வளோ கிருமிகளையும் சாகடிக்கக்கூடிய வல்லது. அதே மாதிரி ஈறுகளுக்கும் நல்ல பலத்தை தரக்கூடிய வல்லது. அடுத்தது வந்து அது இலை ஒரு நாள் செஞ்சோம் அப்படின்னா மறுநாள் வந்து கொய்யா இலையையும் நல்லா சுருட்டிட்டு அதை வச்சு கடிச்சிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து பல் சுத்தமாகறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே பல் சொத்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பல் சொத்தையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுது அப்படின்னா இந்த கொய்யா இலையை வந்து நல்லாவே சுருட்டிட்டு அந்த இடத்துல நல்லா கடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வலி வந்து ஒரு 1/2 hourல நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் இலையும் கொய்யா இலையும் பல் துளக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சின்ன பல்பொடியோட ரெசிபியும் நான் சொல்கிறேன். இலை ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொய்யா இலை 100 கிராம். இந்த இலைகளை எப்படி காய வைக்கணுங்கிற ஒரு இதுவும் இருக்குது. ஏன் அப்படின்னா டைரெக்டாக நம்ம வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா இதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே வெயில் வந்து நல்லாவே உறிஞ்சிடும், சூரியன் உறிஞ்சிடும். அதனால எந்த ஒரு பொருளையும் காய வைக்கும் போது வெயில் காலத்தில் நிழலில் காய வைக்கணும். நிழலில் வந்து உலர்த்தும் போது அதோட சத்துக்கள் அதோட மினரல்ஸ் எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்கும். அதனால ஒரு 14 நாள் நல்லா நிழலில் உலர்த்திட்டு ஒரு நாள் மட்டும் இளவெயில் அப்படின்னாலே 6லேருந்து 7 காலை, இல்லைன்னா சாயந்தரம் 4லேருந்து 5 இந்த இளவெயிலில் மட்டும் கடைசி நாள் காய வச்சுட்டு எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும். 100 கிராம் இது மாதிரி இலை பொடி 100 கிராம் அப்படின்னா கொய்யா இலை பொடி 100 கிராம். அதில் வந்து ஒரு 10 கிராம் மட்டும் நீம் லீவ்ஸ் அதாவது வேப்பிலை சேர்க்கலாம். அடுத்தது புதினா இலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம இது கலந்து வச்சுக்கலாம் ஒரு டப்பாவில். நம்ம யூஸ் பண்ணுற அன்னைக்கு இதில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் இதில் கலந்துட்டு இந்த பவுடரை அப்படியே நம்ம பல்லில் தேய்க்கலாம். இல்லை இது பேஸ்ட் மாதிரி தான் வேணும் அப்படின்னா இதில் 2 சொட்டு மட்டும் தேங்காய் எண்ணெய் கலந்துட்டோம் அப்படின்னா இது ஒரு பேஸ்ட் மாதிரி உருவாயிடும். இந்த பேஸ்ட்டை நம்ம இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை. பேம்பு ப்ரஷ்னு விற்கிது. இல்லைனா நம்ம குச்சியே ப்ரஷ் மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இல்லைனா பிளாஸ்டிக் பிரிசில்ஸ் இல்லாமல் மர பிரிசில்ஸ் இருக்கிற அந்த டூத் ப்ரஷ் கிடைக்குது. அதில் வந்து நல்லா இந்த பேஸ்ட்டை எடுத்துட்டு பல் துளக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள அறியாமல் நிச்சயமாக இப்போ யூஸ் பண்ணுற அவ்வளோ பேஸ்ட்டும் ஏதாவது ஒரு கெமிக்கல் கலந்து தான் இருக்குது. இந்த கெமிக்கலை முற்றிலுமாக தவிர்க்கணும் அப்படின்னா இதான் ஒரே வழி. இந்த பல்பொடியை யூஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு 48 நாளே நல்ல ரிசல்ட் தெரியும். பல்ல உள்ள சொத்தைகள் எல்லாம் வலி தாராளமாக குறையும், ஈறுகள் எல்லாமே பலப்படும், பல் வந்து நல்லா சுத்தமடையும். இந்த வாயில் உள்ள கிருமிகள் எல்லாமே சாகும். அதேமாதிரி நல்ல கிருமிகள் இருக்கும். இந்த வாயில் நைட்டு ஃபுல்லாக இருக்கிற அந்த சலைவால அந்த வாய் ஃபுல்லாக நல்ல கிருமிகள் இருக்கும். இந்த நல்ல கிருமிகள் வயிற்றுக்குள்ளே போகும். இதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிட்டு வந்தாலே இதோட நல்ல பலன் தெரியும். இதை நம்ம தொடர்ந்து செய்யும் போது வாயு சுத்தமாகும், வயிறு பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். இந்த 48 நாள் செஞ்சு பார்த்துட்டு தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பல்பொடியை செஞ்சு நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே வீட்டில் நம்ம துறக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்மளை பார்த்து நம்ம குழந்தைகளும் நம்ம வீட்டு பிள்ளைகளும் இதையே நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வாயில் உள்ள எல்லா பிரச்சனையும் முக்கியமாக பல் ஈறு பிரச்சனைகள் எதுவுமே ஃபியூச்சரில் வராதுங்கிறத நம்ம கணிச்சிடலாம். ஆரோக்கியமாக வாழ்வோம். எதை பற்றி பேசுனீங்கன்னு நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள்.